மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், ஃபர்ஸ்ட்லி இன்னைக்கான மேட்ச் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எங்க நேற்று மேட்சுக்கான ப்ரிவ்யூ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால என்னால் பேசவே முடியல, தொண்டை கட்டிக்கிடுச்சு. சளி ப்ளஸ் அன்னைக்கு கிரவுண்டில் போய் கத்துனதுனால அப்படியே தொண்டை கட்டிக்கிச்சு. ஓகே, அதனால தான் பண்ண முடியல. இன்னைக்கு வீடியோ, நாளைக்கு நிறைய வீடியோஸ் வரப்போகுது, தொடர்ந்து பாருங்க. ஓகே, இன்னைக்கான மேட்ச் சிஎஸ்கே விஸ் குஜராத் டைட்டன்ஸ் நம்ம சேப்பாக் ஸ்டேடியம்ல. எஸ், ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் என்ன யோசிச்சேன்னா, என்னப்பா இந்த குஜராத் டைட்டன்ஸ் ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களே, மும்பைக்கு அகெயின்ஸ்டாவே பயங்கரமா ஜெயிச்சிட்டாங்களே, இன்னைக்கு ஒருவேளை டஃப் கொடுப்பாங்களோ, அதுவும் அவங்கள்ட்ட பயங்கரமான ஸ்பின்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கள வச்சு ஏதாவது பண்ணுவாங்களோன்னு தான் நான் யோசிச்சேன். டாஸ் வின் பண்ணதும் குஜராத் தான் வின் பண்ணாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே நாங்கள் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ருத்ராஜ் அந்த இடத்துல என்ன சொன்னார்னா, நாங்களும் டாஸ் வின் பண்ணா பவுலிங் தான் பண்ணியிருப்போம், பட் ஆனால் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றது ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஸ்கோர் டோட்டலாக போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் பேட்டிங் பொறுத்து வர்றப்போ இந்த கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, 200 ரன் சாலிடா அடிக்கணும், இல்லைன்னா குஜராத் டைட்டன்ஸுக்கு அகைன்ஸ்டா ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பயமுறுத்தினாங்க. என்னடா பயமுறுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சீரியஸ்லி இருந்துச்சு. பேட்டிங்ல ரச்சின் ரவீந்திரா வேற மாதிரி விளையாட ஆரம்பிச்சாருங்க. அது என்னன்னே தெரியல. இந்த ஃபாரின் ஓப்பனர்ஸ் வித் சிஎஸ்கே ஹேஸ் a செப்பரேட் லவ் ஸ்டோரி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க ஹெய்டன்ல எடுத்துக்கங்க, ஹசி, அதுக்கப்புறம் ஒரு வாட்சன், ஃபேப், இப்போ லாஸ்டா கான்வே, இப்போ ரச்சின் ரவீந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ஃபாரின் ஓப்பனர்ஸோடு வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. இடையில மெக்கலம் எல்லாம் கூட நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ பிரிச்சு எடுத்துட்டாரு ரச்சின் ரவீந்திரா அப்படின்னு சொல்லலாம். அடி தும்சம் பண்ணிட்டாரு. அவர் பாட்டுக்கு டக்கு 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 டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. இன்னொரு சைடு ருத்ராஜ் செட்டில் ஆக விட்டாரு. ஸோ ருத்ராஜுக்கு ஃபர்ஸ்ட்லி பெருசா பேட்ல படல, அவர் பொறுமையா ஆடிட்டு இருந்தாரு. அண்ட் ரச்சின் ரொம்ப நல்லா ஆட ஆரம்பிச்சாரு. அவர் பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் அவுட் ஆயிட்டாரு. அந்த விக்கெட்டை நான் கண்டிப்பா ரஷீத் கானோட கணக்குல சேர்க்கவே மாட்டேன். ஏன்னா மனுஷன் பேட்ல பட்டு எங்கேயோ பால் போயிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இது பண்ணாப்ல. பட் சாகா கிட்டேருந்து ஒரு வேற லெவல் ஸ்டெம்பிங் ஒன்று பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ருத்ராஜ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஆட ஆரம்பிச்சாரு. அஜிங்கியா ரஹானேக்கு பெருசா பேட்டில் படல. அவரோட விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் டேரில் மிச்சல் அவர் ஒரு மாதிரி ஆனாரு. பட் சிவம் டூபேவை அனுப்பி வச்சாங்க. சிவம் டூபேவை கரெக்டா அந்த ஸ்பின்னர்ஸ் டைம்ல அனுப்பி வச்சதுதான் வேற லெவலான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். வந்த வேகத்துக்கு சாய் கிஷோரன் 2 போர்டு போட்டாரு 6. அதுக்கப்புறம் ரஷீத் கானை பிடிச்சி அடிச்சாரு. எனக்கா நீங்க ஷார்ட் பால் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பென்சர் ஜான்சனை போட்டு ஒரு பொழந்தாரு. வழக்கம் போல நம்மளோட ஆறுச்சாமி சேப்பாக்கில் ஒரு அலப்பறையை கிளப்பிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அடிச்சு கிழிச்சு நவத்தி கையில கொடுத்துட்டாரு. டே, நான் 2 வருஷமா இப்படிதான் ஆடிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த காலு நகரல வச்சுக்கிட்டு தும்சம் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா அவர் இன்னும் வேற மாதிரி விளையாடிட்டு இருந்தாரு. டேரில் மிச்சல் நான் சொன்ன மாதிரி அவருக்கும் ஒழுங்கா படல. பட் ஆனா அவங்க 2 பேருக்குள்ள இருந்த பார்ட்னர்ஷிப் வேற லெவலுங்க. டேரில் மிச்சல் 1-1 2-2 கன்வெர்ட் பண்ணாலும் 2 பேருக்குள்ள ஒரு நல்ல 50+ பார்ட்னர்ஷிப் வந்துச்சு பாத்தீங்களா. அதுதான் அந்த ஸ்கோரை நல்லா எலிவேட் பண்றதுக்கு ஒத்துழைச்சிச்சு. இன்கேஸ் டேரில் மிச்சலும் அடிக்க போய் அவுட் ஆயிருந்தாருன்னா கேம் வேற மாதிரி மாறி இருக்கும். அவருக்கு படல, பட் ஸ்டில் 1-2 கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இந்த சைடு சிவம் டூபே நல்லா ஆடிட்டு இருந்தாரு. சிவம் டூபேயோட விக்கெட் விழுந்தவரை எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது தலை தோனி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனா சுக்மன் கில் ஒரு மாதிரி ஒரு கேப்டன்சி ஒன்று பண்ணாரு. ஏன்னா தோனி வர்றப்போ ரஷீத் கான் இருந்தா கண்டிப்பா தோனிக்கு கொஞ்சம் இதா இருக்கும்ட்டு தான் ரஷீத் கானை வச்சிருந்தாரு கடைசி வரைக்கும். ரஷீத் கான் கடைசியா இருக்கிறப்போ அந்த சிவம் டூபேயோட விக்கெட் விழுந்துச்சா, தோனி வருவாருன்னு தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா ருத்ராஜோ ஃபிளெமிங்கோ அந்த இடத்துல வேற மாதிரி சமீர் ரிஸ்வி அனுப்பி வச்சாங்க. சமீர் ரிஸ்வி ஸ்பின்னர்ஸை பயங்கரமா ஹிட் பண்ணக்கூடியவர்ட்டு நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருந்திருக்கோம். அதே மாதிரி அவர் உள்ள வந்த வேகத்துக்கு 20 வயசு தாங்க ஆகுது அந்த பையனுக்கு. இன்டர்நேஷனலோட பெஸ்ட் பவுலர் ரஷீத் கான் அவரை எப்படி டேக் ஆன் பண்ணாரு பாத்தீங்களா. மொத பால்லே அடிச்சாரு, அடுத்து ஒரு பால் 2 ரன், அடுத்து ஒரு டாட்டா, அடுத்து ஒரு 6. அந்த பையனுக்கு ஃபியரே கிடையாது, அடிச்சு தும்சம் பண்ணிட்டான். எஸ், அவ்வளவுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அது முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் ஜட்டு அவர் ஒரு 4 அதெல்லாம் அடிச்சு டோட்டலா ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா 200க்கு மேல போய் 207 டார்கெட்டா வச்சாங்க. ஸ்டில் அந்த ஜிடில ஒரு சில பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, அவங்களோட விக்கெட் இம்பார்ட்டன்ட் நம்ம அப்படின்னு நினைச்சோம். தீபக் சகர் அதை ஃபர்ஸ்ட்லேயே பண்ணாரு. கில்லையும் சாகாவையும் எடுத்தாரு. சாய் சுதர்சன் ஒரு மாதிரி அந்த கேமை விளையாண்டுட்டு இருந்தாரு. இவன் தான் ஜிடி தோத்ததுக்கு அவர் ரொம்ப முக்கியமான காரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா எலிவேட் பண்ணிடணுங்க. T20 கேமை பொறுத்த வரைக்கும் 10லேருந்து 12 பால் பார்க்கணும், அதுக்கப்புறம் நீங்க போய்கிட்டே இருக்கணும். பட் சாய் சுதர்சன் ஒரு மாதிரி அவருக்கான உடைய இன்னிங்ஸ் தான் விளையாண்டுகிட்டு இருந்தாரு. அண்ட் விஜய் சங்கரும் அவுட் ஆகி போனாரு. டேவிட் மில்லரோட விக்கெட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விக்கெட். அதை பாத்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே எடுத்தாரு. அஜ்மதுல்லா உமர் சாயும் பாத்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே எடுத்தாரு. ராகுல் திவாத்தியாவை முஸ்தபிசூர் எடுத்தாரு. கேம் அவங்களுக்கு அங்கேயே முடிஞ்சிருச்சு. 63 ரன் வித்தியாசத்துல சேப்பாக்ல அனதர் வெக்டரி
ஃப்ரம் சிஎஸ்கே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 2 ஹோம் கேம் 2யுமே ஜெயிச்சிட்டாங்க. வேற மாதிரி பவுலிங் இருந்துச்சு சிஎஸ்கே கிட்ட. பேட்டிங் எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருந்துச்சோ அதே அளவுக்கு பாசிட்டிவ் வந்து பவுலிங்லயும் இருந்துச்சு. குறிப்பா தீபக், முஸ்தபிசூர், துஷார் தேஷ்பாண்டே இவங்க 3 பேரும் வந்து 2 விக்கெட் எடுத்தாங்க. குறிப்பா இந்த விஷயத்துல ஒன்று பேசணும் அப்படின்னா ருத்ராஜோட கேப்டன்சி ரவீந்திர ஜடேஜாவுக்கு 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. பதிரானா விளையாண்டாரு தீக்ஷனா இல்லாம. அப்பயே நான் யோசிச்சேன் பிச்சு வந்து பெருசா ஸ்பின்னுக்கு ஆக்சஸ் பண்ற பிச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஜடேஜாவே 2 ஓவர் தான் போட்டாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, கடைசியா சேப்பாக்கல ஜடேஜா 2 ஓவர் எப்போ போட்டிருப்பாரு. இது வேற லெவலான ஒரு கேப்டன்சி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இடையில டேரில் மிச்சலுக்கு 2 ஓவர் கொடுத்து விட்டாரு. அவர் ஒரு விக்கெட் எடுத்தாரு. நல்லா பண்ணாரு கேப்டன்சி. சீரியஸ்லி தோனி கிட்ட கேட்டு அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஜடேஜா மட்டும் தான் விக்கெட்லெஸ், எல்லாருமே விக்கெட் எடுத்திருந்தாங்க. பட் வேற மாதிரி ஒரு கேமுங்க. 63 ரன் வித்தியாசத்துல ஒரு வெற்றி. சீரியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா ஜிடி அந்த இடையில ஒரு சில விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. இடையில அவங்க கொஞ்சம் அடிச்சு ஆடி இருந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 30 பாலுக்கு மேல பவுண்டரியே வராம விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதுவும் நீங்க ஒரு 200 நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னா அடிச்சே ஆகணும். அது பண்ணல. நிறைய இதுல இருந்து எடுத்துட்டு போகலாம். குறிப்பா சமீர் ரிஸ்வியோட பேட்டிங், ரச்சின் ரவீந்திராவோட பேட்டிங், சிவம் டுபேவோட அந்த கண்டினியூஸ் ஃபார்ம், அதுக்கப்புறம் ருத்ராஜோட கேப்டன்சி அண்ட் சிஎஸ்கே பேட்டிங் மட்டும் இல்லாமல் பவுலிங்லயும் ரொம்ப நல்லா பண்ணது. பதிரானா திருப்பி வந்து பண்ணது. எஸ், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. 150 கிளாக் பண்ணாரு இன்னைக்கு பதிரானா. பயங்கரமா இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. ஓவராலா ஒரு நல்ல டீம் எஃபர்ட். இதெல்லாம் தாண்டி ஃபீல்டிங் பத்தி பேசணும்னா ரச்சின் ரவீந்திரா ஒரு கேட்ச் விட்டாரு. எஸ், அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அதுக்கு பதிலாக 3 கேட்ச் திருப்பி பிடிச்சி கொடுத்தாரு. அஜிங்கியா ரகானே 35 வயசு, அவரு ஒரு செமையான கேட்ச் எடுத்தாரு. அண்ட் நம்ம தலை ஒரு பிளண்டர் ஒன்று பண்ணாரு. எஸ், சரியான கேட்ச் அது. டேரல் மிச்சலோட பவுலிங்ல விஜய் சங்கருக்கு. இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா டேக் அவேஸ் இந்த கேம்ல இருந்து வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு வேற லெவல் வெக்டரி ஃப்ரம் சிஎஸ்கே. அண்ட் இது மாதிரி ஒரு வெக்டரியை தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு மாதிரி நல்ல டீம், ரொம்ப கம்பைண்டா இருக்காங்க. இவன் தான் முஸ்தபிசூர், பதிரானாலாம் உங்களுக்கு தெரியும், அவங்க 2 கண்ட்ரீஸே கிரிக்கெட்ல அடிச்சுக்குவாங்க, ஸ்ரீலங்காவும் பங்களாதேஷ். ஆனா இவங்க 2 பேரும் இங்க நல்லா பேசி அதெல்லாம் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சீரியஸ்லி பாக்குறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். எஸ், இதுக்கப்புறம் அவே கேம்ஸ் இருக்கு. அங்க நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஆனா இந்த டீம் ஒரு மாதிரி கம்ப்ளீட்டடா இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து இந்த ஹோல் மேட்ச் பத்தி என்ன? அண்ட் இதுல நிறைய நல்ல மூமெண்ட்ஸ், பயங்கர மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூமெண்ட் பத்தி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு ருத்ராஜோட வீடியோ, சமீர் ரிஸ்வியோட வீடியோ, ரச்சின் ரவீந்திராவோட வீடியோன்ட்டு நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், எல்லாத்தையும் பாருங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அழுதன் பாஃப்ரம்ஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. ஸ்டே சேஃப்.